அப்சர்வேஷன் தான் இப்ப பாக்குறோம். லீக்கேஜ் தெரியுதா? சோ தண்ணி எவ்வளவு போட்டிருக்கேன்? ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட இதுல கிடையாது. இங்க பாருங்க. இப்படி இருந்தா நமக்கு 12 hours அப்சர்வேஷன் ஆகுமா? see ஒர்க் பண்ற விமன், டிராவல் போற விமனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லாங் டேர்முக்கு வந்து நம்மளால சானிட்டரி நாப்கின் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஹை லெவலுக்கு அப்சர்வ் ஆகக்கூடிய ஒரு சானிட்டரி நாப்கின் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் ஒரு மீட்டிங் ஹால்ல இருக்கீங்க, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மீட்டிங், ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட ஒரு சானிட்டரி நாப்கின் தாங்க மாட்டேது அப்படின்னா அந்த ஹால்ல இருந்து நம்மளால 10 வாட்டி எழுந்து வெளியில போக முடியுமா? ஹெவி ப்ளீடிங் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா, ரைட்? ஸோ அந்த அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ ஒரு இடத்துல நிக்கிறீங்க, நின்று நீங்க ஒர்க் பண்றீங்க, ஒரு 3 to 4 hours நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கணும். என்னோட ட்ரெஸ்ல லீக்கேஜ் ஆயிடுச்சா, இல்ல அது ஃபுல்லாவே அப்சர்வேஷன் ஆயிடுச்சா, இந்த டென்ஷன்ல இருந்தீங்கன்னா உங்களால உங்களோட ஒர்க்கை வந்து ப்ராப்பரா வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட சானிட்டரி நாப்கின் இங்க பாருங்க, நம்மளோட சானிட்டரி நாப்கின் தண்ணி தெரியுதா? தண்ணி கேப்பபிலிட்டி தெரியுதா? எவ்வளவு தண்ணி போட்டிருக்கேன்னு நார்மலாவே தெரியுதா? லீக்கேஜ் எதுவும் இல்ல, தண்ணி கொட்டல. சோ இதுதான் 12 hours அப்சர்வேஷன். சோ ஒரு சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணி தாராளமா உங்களால ஒரு நாள் ஃபுல்லா வந்து உங்களோட ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அடிக்கடி நீங்க டிராவல்லையோ இல்லைன்னா எழுந்து போய் சானிட்டரி நாப்கின் மாத்தணும் அப்படின்ற ஒரு நெசசரியே வந்து இருக்காது. தெரியுதா டிஃபரெண்ட்? இப்ப சொல்லுங்க எது பெஸ்ட்? எது